நாம் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்த தளபதி 68 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அண்ட் டைட்டிலும் ரிலீஸ் ஆயிடுச்சு. டைட்டில் என்ன அப்படிங்கிறத நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம். மீடியா தர்பார் இந்த படத்தோட டைட்டில் கோட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறதையும் இப்போது படக்குழு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ட் அப்பா மகன் அப்படிங்கிற கேரக்டர்ஸில் வராரு அப்படின்னு. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரியே ஒரே ஃபர்ஸ்ட் லுக்லேயே நம்ம தளபதி விஜயோட அந்த 2 கெட்டப்பையும் 2 கேரக்டர்ஸையும் காட்டிக்காங்க. அப்பாவும் மகனும் கையை மடக்கி வெற்றி கொடி நாட்டுவது போல் அப்படி ஒரு ஸ்டில்லு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பாராசூட்லேருந்து இறங்கி வந்திருப்பாங்க போல். ஏன்னா மேலே ஃப்ளைட்டு போகுது, கீழே பாராசூட்டு தரையில் இருக்குது. 2 பேரும் அந்த பாராசூட்லேருந்து இறங்குற மாதிரியான காஸ்டியூம்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு விஜய், வயசான விஜய், அவரை பார்க்கும்போது நமக்கு பிகில் மைக்கேல் ராயப்பன் ஞாபகத்தில் வராரு. ஆனால் தாடி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதே பிகிலில் மகனை பார்த்தோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே கெட்டப்பட்டு இருக்காரு. அப்பா மகன். இந்த படத்துக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற டைட்டில் வச்சாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கோட், அதாவது GOAT அதை மட்டும் வச்சுருப்பாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இந்த டைட்டிலை கரெக்டாக வச்சுட்டாங்க. பட் பாமர ஆடியன்ஸ்க்கு இவ்வளோ பெரிய டைட்டிலை படித்தா புரியுமா? இதை டைட்டிலில் தமிழில் போட்டாலும் அதுக்கு புரியாது. ஸோ இனிவரும் போஸ்டரில் கோட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் விஜய் படம்பா, இங்கிலீஷ் டைட்டில் கிடையாது, ஹிந்தியில் டைட்டில் வச்சா கூட நம்ம பாமர ஆடியன்ஸ் என்னன்னு கேட்டு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் விட்டாங்களான்னு தெரில. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அமர்க்கலமாக வெளியிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய டேக் லைனை வைப்பார். ஏ வெங்கட் பிரபு டயர்டு, ஏ வெங்கட் பிரபு கேம், இது மாதிரிலாம். ஸோ இந்த படத்துக்கு ஏ வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு வச்சிட்டாரு. ஸோ தளபதி விஜயை அவர் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறாரு, நம்மளையும் செலிப்ரேட் பண்ண வைக்க போகிறாரு அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வச்சுருக்காங்க. லைட் கேன் டெவியூட் த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேனாட் கன்சியூம் த லைட் அப்படிங்கிறாங்க. அதாவது வெளிச்சம் இருளை விழுங்க முடியும், ஆனால் இருளால் ஒளியை உட்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான். ஸோ இதுலேயே பல மீனிங் இருக்குது. குறிப்பாக யாரை சொல்கிறாங்களோ பர்சனல் லைஃப்பில் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏதோ ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆங்கில பட போஸ்டர் மாதிரி தான். பட் இன்னும் கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது. ஸோ பொறுத்தது பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். ஸோ அந்த போஸ்டர்லேயே டபுள் டமாக்கா கொடுத்தாரு. ஆனால் ரிலீஸ் தேதியை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல போஸ்டரில். ஸோ அது ஒரு குறை. இருந்தாலும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது சம்மரில். ஸோ அதனால் ரிலீஸ் டேட்டை அவங்க பொறுமையாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும். யாருக்கெல்லாம் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற டைட்டிலும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் விஜயோட அந்த 2 கேரக்டர்ஸும் கெட்டப்ஸும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.